அந்த வழக்கறிஞர் தாக்கப்பட்ட விவகாரத்துல அவர் முறைச்சாரு, அதனால 2 தட்டு தட்டினாங்க அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அதுக்கு கருத்து சொல்லியிருக்காரு. அது எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிக்கத்தான் செய்வேன். இப்ப நீங்க எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன். இவன் மட்டும் வேதாவை பார்த்தான்னு வச்சுக்க, அப்படியே பேண்ட்ல டருன்னு ஒண்ணுக்கு இருந்துருவான். தம்பி வேதாவை பார்த்துக்கியா? காடுவெட்டி குரு வந்து என்னை வந்து கொலை பண்ணிடுவாச்சு பயந்து ஓடி வந்தவன் திருமாவளவன். காடுவெட்டி குரு மேடையில பேசுறாரு, திருமாவளவன் கொட்ட மாதிரி பேசாத, உனக்கு தில்லு இருந்தா ஒண்டி கொண்டி வா, நேரடியா மோதிக்கலாம். இன்னும் அதாவது வெளியில சொல்லக்கூடாத அளவுக்கு பல வார்த்தைகளை வெளிப்படையா பேசுறாரு. ஆனா இன்றைக்கு மீசையை முறுக்கி கொண்டு திரியிற ஒருத்தன் கூட போய் காடுவெட்டிக்கு குருவுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, புகார் கூட கொடுக்கல. காடுவெட்டி குருவை எதிர்த்து பேசினால் திருமாவளவனால் நடவாட முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதற்கு காரணம் பயம். நீங்க பாக்குறது குருவை சாதிவேரியன் என்று, நாங்கள் பார்க்கிறது அவன் சமூக சமத்துவத்திற்கு போராடியவன் என்று. நீங்க எங்க அண்ணன் குருவுக்கு கொடுத்த காணிக்கை அளித்திருங்க. எங்களுக்கு முன்னாடி உணர்ந்து கிளர்ந்து எழுந்தவன் என் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள். அதற்கு எங்களுக்கு முன்னாடி உணர்ந்து கிளர்ந்து எழுந்தவன் என் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள் இன்றைக்கு. அதனால நம்மளை அடக்க இதுவரைக்கும் எவனும் பிறக்கவில்லை, பிறக்க போவதும் இல்லை. யாருதான் அன்னைக்கு நேருக்கு நின்று இருந்தான்னா எத்தனை பேரு எத்தனை பொம்பளை தாலி அறுத்திருப்பான்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். இது நாட்டை ஆட்டம். ஆக அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் தான் வீர வன்னியகுல சோதரியன்.